ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்குறதுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸ் எபிசோட் 1ல நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெள்ளை ரவை, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், சர்க்கரை, தேவையான அளவு தண்ணி. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துடலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் சூடானதும் ஃபர்ஸ்ட் முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரியை நல்லா செவக்க வறுத்தக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க. முந்திரி செவக்க வறுத்தக்கப்புறம் தான் திராட்சை சேர்க்கணும், இல்லைன்னா திராட்சை வறுபடுறதுக்குள்ள முந்திரி கரிஞ்சு போயிடும். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்புனக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் தனியா எடுத்து வச்சிருவோம். இப்ப மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதே கடாயில மீதி இருக்க நெய்ல நம்ம வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ரவை லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா இந்த மாதிரி மணலா இருக்கணும். ரவை வறுபட்டா ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திரணும். அதே பாத்திரத்துல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரவை கலர் மாறி செவந்து போன மாதிரி ஆயிரும். இப்ப அடுத்து நம்ம சர்க்கரையை கழிச்சு பாகு காய்ச்ச போறோம். நான் 1/2 கிலோ ரவை யூஸ் பண்ணிருக்கேன். 1/2 கிலோவுக்கு 2 டம்ளர் சர்க்கரை தேவைப்படும். சர்க்கரை மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரையணும். கரைஞ்சு நல்லா கொதிக்கும் போது நம்ம பாகோட பதத்தை செக் பண்ணணும். கம்பி பதம் எல்லாம் வர தேவையில்ல. பாகை நம்ம 2 விரல்ல தொட்டு பார்க்கும் போது பிசு பிசுன்னு ஒட்டுனாலே போதும். அதுதான் கரெக்டான பதம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்ல 2 ஸ்பூன் விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் மேல வெயிட்டுக்கு ஆள் குக்கரை வச்சுக்கிறேன். எதுக்காகனா இது தம்ல அப்படியே இருக்கும், நல்லா வெந்துரும், பாகோடு சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்கும். இப்ப நம்ம 1/2 hour கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் இலக்கமா தான் இருக்கு, இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆகணும். அதனால நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு தம்லயே வச்சிடுறேன். 2 தடவை நம்ம கலந்து விட்டுட்டு தம்ல வைக்கிறதுனால எல்லா பக்கமும் ரவை ஈவனா குக் ஆகும். ரவை இதுல இருக்க மாய்ஸ்சர் எல்லாம் உறிஞ்சி நல்லா கெட்டியாயிரும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். செகண்ட் டைம் க்ளோஸ் பண்ணி வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. இப்ப பாருங்க எப்படி நல்லா செட் ஆயிருக்குன்னு, நல்லா கெட்டி பட்டுருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். இப்ப கையில கொஞ்சமா நெய்யை தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். ரவா லட்டு ப்ரிப்பரேஷன் 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு சர்க்கரையை பாகு காய்ச்சி செய்யறது. இது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், டேஸ்ட் மாறாம. ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு 1 month வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும். இதே வெளியே வச்சு ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 weeks கெட்டு போகாம இருக்கும். ரவா லட்டு இன்னொரு விதமாகவும் செய்வாங்க, தேங்காவும் பால் சேர்த்து. டேஸ்ட்ல அதுவும் சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. மேக்ஸிமம் 2-3 டேஸ்ல நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். 1/2 கிலோ ரவைக்கு 25 - 30 லட்டு வரும். அவ்வளவுதான், சூப்பரான ரவா லட்டு நம்ம வீட்லயே செஞ்சாச்சு. இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி, ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.